இந்த மாதிரி வரைஞ்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது வரைஞ்சது எடுத்ததுக்கு அப்புறமா இது எப்படி தைக்கணுங்கிற மெத்தட் சொல்லித்தரேன். முதல்ல வந்து இது எதுக்காக இதெல்லாம் வரைய சொல்றீங்க, இதெல்லாம் தைக்க சொல்றீங்க, பேப்பர் கிழிஞ்சு போயிடாதா அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த பார்பர் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வேலைக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓனருங்க பலூன் ஊதி அந்த பலூன்ல அந்த கிரீம் போட்டு நீங்க இதுல சேவிங் பண்ணுங்க. அத ஒரு படத்துல வடிவேலையும் கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, இதுல சேவிங் பண்ணு, இது உடையாம எத்தனை பலூன்னா 42 33 அப்படின்னு ஜோக்கா சொல்லுவாரு. ஏன்னா நீ அந்த பலூன் உடையாம அந்த சேவிங் பண்ணாதான் நீ முழுமையா ஒரு மனிதனோட தலையோ தாடியோ நீ நம்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இது. ஓகேங்களா? முதல்ல இந்த பேப்பர்ல தேய்ங்க, பேப்பர் கிளியாம தேய்ங்க, அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் துணி எடுத்து தேய்ங்க. ஓகேங்களா? அதுக்கான ப்ரொசீஜர் தான் இது. அதே மாதிரி இது என்னத்துக்காகனா, இது ஒவ்வொன்று தைக்கிற போது ஒவ்வொரு விஷயம் சொல்லி தருவேன், அதை வந்து நீ கேட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்ற போது இந்த ஸ்டார், இந்த ரவுண்டு, இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிற போது இது வரைகிற போது வரைஞ்சு அவங்க தைச்சிருவாங்களா, தைச்சதுக்கு அப்புறம் நான் தலகாணி வர ஒவ்வொரு பீஸ் தைக்கிற போது ஸ்டார் மெத்தட்ல தேய்ங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பேன், அவங்க தைக்கிற போது இதை தைச்சிட்டுமாமா ஸ்டார் மெத்தட்ல தேய்ங்கன்னா அவங்களுக்கு அப்படியே கேட்ச் ஆயிரும். ஓ மேம் வந்து ஸ்டார் மெத்தட்ல தைக்க சொல்றாங்க, தலகாணி வர கர்ச்சிப் ஸ்டார் மெத்தட்ல தைக்க சொல்றாங்க அப்படின்னு அந்த மெத்தேடுகள் நான் சொல்லித்தர மெத்தேடுகளை தான் இப்ப நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப நீங்களும் என்னோட ஸ்டூடெண்ட் மாதிரி, இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீடியோ பார்க்க வந்துடும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஸ்டார் மெத்தட் தைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ஸ்டார் மெத்தட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா நீடில்ல தயவு செய்து நூல் கோர்க்க கூடாது. நூல் கோர்க்காம வெறும் நீடில்ல தான் நாம இது ஃபுல்லா செய்ய போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். இப்ப நான் வந்து நீங்களாம் பெடல் அமுத்துவீங்க, நான் வந்து மிஷின் அடிக்கிறேன். ஓகேங்களா? அந்த மிஷின் அடிக்கிறதே பெடல் அமுத்துற மெத்தேடு நான் அடிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நான் ஸ்டாரோட ஸ்டார்டிங்ல நான் வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் அடிக்கிற பாருங்க, இப்படித்தான் அடிச்சுட்டு வரணும். இப்ப நேரா பொறுமையா அடிக்கிறீங்களா? இந்த கார்னர் வந்தோம்னா நிறுத்திடுறீங்க, அதாவது இந்த இடத்த நிறுத்திடுறீங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் நல்லா பாருங்க, நீடுல உள்ள குத்தி வச்சிருக்கிற லெக்க மேல தூக்கிட்டுங்களா, தூக்கிட்டு இங்க வர துணி ட்விஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ட்விஸ்ட் பண்ணி மறுக்க இறக்குறேன். நீங்களும் இதே மெத்தட்ல தைக்கணும். நீடுல உள்ள குத்திரணும், துணிய நீடில இருந்து எடுக்க கூடாது. ட்விஸ்ட் பண்றீங்க. அவ்வளவுதான், தைச்சாச்சு. தைச்சதுக்கு அப்புறமா வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், மறுக்கா இப்படி கொண்டு வரணும், நீடில உள்ள சிக்க வச்சிடணும், இப்படி திருப்பிக்கணும்.